ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி இந்த வாரத்தில் என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டயோக பலன்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிச்சயமாகவே அற்புதமாக அருமையாக சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும். எனவே உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களுடைய அடுத்த கட்ட உயர்வு நிலையை நோக்கி நகர்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது. நண்பர்கள் போன்ற எல்லோருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் தக்க தருணத்தில் பக்கபலமாக கைகொடுத்து உதவக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது. ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் ரீதியான பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி மக்கள் மத்தியில் பெயரும் புகழும் செல்வாக்கும் பெற்று கட்சியில் அபரிவிதமான முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு. வெற்றி மேல் வெற்றியோகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிகச் சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாகவே இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது. இந்த தருணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனை பொறுத்தமட்டில் படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் வளர்ச்சியையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலும் பயணிக்க இருக்கின்ற புதனை பொறுத்தமட்டில் உங்களுக்கு கல்வியில் ஆர்வமும் கவனச்சிதறல்கள் இல்லாமலும் நாட்டமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மட்டுமில்லாமல் விசேஷ சிறப்பு உயர் கல்விரீதியான விஷயங்களில் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி நகரக்கூடிய விதத்தில் பல விதங்களான சிறப்பு வாய்ந்த சந்தோஷங்களையும் வாய்ப்புகளையும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் போன்றவற்றை உடைத்தெறிவதோடு மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. நவக்கிரகங்களின் பிறப்பிடம் பிரபல ராஜகிரகம் என்று திகழக்கூடிய சூரியனை பொறுத்தமட்டில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். அங்கு விரைவில் நீச்சமும் பெறப்போகிறார். எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக நல்லபல அற்புதமான சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட காரிய வெற்றி யோகங்கள் கண்டிப்பாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக கையெழுத்தாகும். செவ்வாயை பொறுத்தமட்டில் 6இல் பயணிப்பதால் உங்களுடைய செயல் வீரம் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எல்லாவிதமான பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். விவசாயம் விளையாட்டு மருத்துவம் உள்ளிட்ட பலதுறைகளில் அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். எனவே இந்த தருணத்தில் கடன் ரீதியான தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் மறையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் தனக்காரரான குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தன பண லாபங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் குரு உச்சம் பெறப்போவது சிறப்பு வாய்ந்த அம்சமாக அமைந்துள்ளது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதீதமான அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களை தேடி வரக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது. இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை சங்கடங்களை சரியாக கணக்கச்சிதமாக நுணுக்கத்துடனும் நுட்பத்துடனும் உபயோகப்படுத்திக் கொண்டால் அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபல அற்புதமான அருமையான சாதகமான நிகழ்வுகள் நிறைய அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உண்டு. எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் கஷ்டநஷ்டங்களும் நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான பணிகளும் மிகச் சிறப்பாக நடந்தேற கூடிய காலகட்டமாக இருப்பதால் அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோக சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு.
ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி அருமையான முன்னேற்றங்கள் வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் அதிசாரமாக குரு உச்சநிலையில் பயணிக்க இருக்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே உச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு மனதில் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதுமட்டுமில்லாமல் பல விதங்களான காரியங்களை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார். முற்றுப்புள்ளி. இந்த தருணங்களை நீங்கள் சற்று கவனத்துடன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் கணிக்கவே முடியாத அளவிற்கு தடுமாற்றங்களையும் பதட்டங்களையும் படபடப்புகளையும் தெளிவு இல்லாத நிலைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதுமட்டுமில்லாமல் நல்லபல முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல சுபநிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெறுவதால் உருவாக்கிக் கொடுக்கிறார். குரு உச்சநிலையில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக அமர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாக கருதப்படுகிறது. முன்னதாகவே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த குரு தற்போதும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தன்னுடைய உச்சவீடாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்குள் நுழைந்து புனர்பூச நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது. நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை அபரிவிதமாக தேடி வருகிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிறு சிறு தடைகளையும் தாமதங்களையும் உடைத்து எறிந்து ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் அவ்வாறான பிரச்சனைகளையும் தடைகளையும் உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சரியான தீர்வை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை கையாண்டாலும் அவற்றை செம்மையாக மிகச் சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாக உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக வாரி வழங்கக்கூடிய இடமான ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி உறுதி செய்கிறார். எப்பேற்பட்ட தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்பட்டாலும் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களையும் அடித்து நொறுக்கி வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக அபரிவிதமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை உங்களுக்கு சனி அள்ளி கொடுக்கிறார். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சியோகங்களுக்கும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக நிறைய உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. உங்களுடைய ரிஷபம் ராசியின் நாயகராக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்புகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களின் அமைப்பை பொறுத்தமட்டில் 10ஆம் இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டு இருப்பதாலும் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதாலும் உங்களுக்கு ராகுகேதுக்களால் மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் சிக்கல்களும் எதுவும் இல்லை. ஏனெனில் ராகு குருவின் பார்வையில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம். எனவே கேதுவால் சிறு சிறு அலைச்சல்களும் சிரமங்களும் இருக்கலாம். வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்றாலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பதே சிறப்பு. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பல விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு. எந்த பணிகளையும் அதிகார தோரணையில் செய்வதை விட மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பெறுவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும்.
இதுவரையில் தடைகளையே சந்தித்து இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பணிகள் அனைத்தும் தற்போது மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கிடைக்கிறது. மிகவும் பலமாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுபஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதுமட்டுமில்லாமல் விரைவில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற இருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு. இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதும் நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான மாறுதல்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் மனதிற்கு மகிழ்ச்சியை நெகிழ்ச்சியை இனிமையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் மிகச்சிறப்பாக அமைகிறது. பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக சிறப்பாக இந்த காலகட்டத்தை நன்கு திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் உபயோகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக அதிரடியாக அபரிவிதமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் இனிதாக நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக அதிரடியாக உருவாகக்கூடிய கிரகங்களின் மாறுதல் காரணமாக உருவாகக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் அபரிவிதமாக எளிதாக நிறைய கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை விரதமிருந்து குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள்.